சென்னை சென்ட்ரல் பூங்கா ரயில் நிலையம் அருகே இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம். பாவேந்தர், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். டிசம்பர் 26ஆம் தேதி முதல் இன்று வரை சரியாக 28 நாள் சம வேலைக்கு சம ஊதிய வேண்டும் என்று சொல்லி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. இருப்பினும் அந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய அந்த போராட்ட குழுவை அழைத்து அரசு தரப்புல பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அது முழுமையாக தோல்வி அடைந்து வரக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சூழல்ல தான் இன்று சென்னை சென்ட்ரல் பூங்கா ரயில் நிலையத்தின் அருகே போராடுவதற்காக குவிந்த இடைநிலை ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் தொடர்ந்து கைது செய்து வருகின்றனர். காவல்துறையினர் கைது செய்வது மட்டுமில்லாமல் கைது செய்யும் வாகனங்களை அழைத்து சென்று மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடிய சூழல்ல ஈடுபட்டிருப்பதாக இடைநிலை ஆசிரியர்கள் குற்றம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பா ஜனநாயக முறைப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த விதிகளின்படி தங்களுடைய கோரிக்கையை ஏற்றுதான் போராடிக்கிட்டு இருக்கோம். இருப்பினும் எங்களை காவல்துறையை கொண்டு இந்த அரசு அடக்குமுறை செய்வதாக குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பது அவர்களுடைய மிக முக்கிய கோரிக்கையா இருக்கு. கடந்த 2021ஆம் ஆண்டு திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில கூட இடைநிலை ஆசிரியர்களுக்கு தேவையான அனைத்தும் செய்து தரப்படும் என்று வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திமுகவோட தேர்தல் வாக்குறுதியும் இடைநிலை ஆசிரியர்களோட கோரிக்கையும் ஒத்துப்போக இருந்தாலும் இதுவரை ஆட்சி பொறுப்புக்கு வந்து 4.5 ஆண்டுகள் ஆகியும் திமுக அரசு இன்னும் இவர்களுடைய கோரிக்கையானதை நிறைவேற்றாமல் இருப்பது என்பது மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதனாலவே தொடர்ந்து இந்த பகுதிகளில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் போராடிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுமைக்கும் பாத்தீங்கன்னா அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலை பள்ளிகள் என 31,000த்திற்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருக்கு. அந்த 31,000 பள்ளிகள்ல 20,000 இடைநிலை ஆசிரியர்கள் பணியாற்றிட்டு இருக்காங்க. அவர்களுடைய கோரிக்கை தொடர்ந்து நிறைவேற்றப்படாமல் இருந்துச்சுன்னா அந்த பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுடைய பள்ளி கல்வி என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து 28 நாள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்னையில போராடுறாங்க. அந்தந்த மாவட்ட தலைநகரங்கள்ல போராடிட்டு இருக்காங்க. மாணவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முதல் இப்ப இந்த ஜனவரி மாதம் வரைக்கும் தேர்வு நடைபெறக்கூடிய ஒரு சூழல் வர இருக்கக்கூடிய காலங்கள்ல தேர்வு நடைபெற இருக்கு. அதற்கு முன்பாகவே இந்த இடைநிலை நடுநிலை பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கோடை விடுமுறை மாதிரி பள்ளிகளுக்கு ஆசிரியர்கள் செல்லாத வண்ணம் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே தான் பணியாற்றக்கூடிய பள்ளிகளுக்கு செல்வோம் என்று தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One Day G Square. For details call 8939750009.